வணக்கம் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ஆர்த்தி ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம். சசிகலா அதிமுக பொதுச் செயலராக வேண்டும், முதல்வர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள். நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல், இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். வர்தா புயல் அதிதீவிரமடைந்துள்ளது, தமிழகத்தில் கடக்க வாய்ப்புள்ளதாக தகவல். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் நேற்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்குமாறு மத்திய அரசினை வலியுறுத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் ஜெயலலிதாவிற்கு முழு உருவ வெண்கல சிலை அமைக்க மத்திய அரசிற்கு கோரிக்கை வைப்பது என்றும், 15 கோடி ரூபாய் செலவில் ஜெயலலிதாவிற்கு நினைவிடம் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடுவது எனவும், சென்னையில் உள்ள பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் நினைவிடம் என்ற பெயரை பாரத ரத்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா நினைவிடம் என பெயர் மாற்றம் செய்வது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதிமுகவுக்கு சசிகலா தலைமை ஏற்க வேண்டும் என முதல்வரும் கட்சியின் பொருளாளருமான ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். சசிகலா அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என தெரிவித்துள்ள முதல்வர், எண்ணிலடங்கா சோதனைகளை ஜெயலலிதா சந்தித்த போது உறுதுணையாக இருந்தவர் சசிகலா என கூறியுள்ளார். ஜெயலலிதாவுடன் 33 ஆண்டுகாலம் இணைந்து நின்று அவரது சிந்தனையை உள்வாங்கியவர் சசிகலா என தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவை போன்று இராணுவ கட்டுக்கோப்புடன் கட்சியை வழிநடத்தக்கூடியவர் சசிகலா எனவும் அதற்கு மாற்று கருத்து இல்லை என்றும் முதல்வர் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். இராணுவ கட்டுக்கோப்புடன் கட்சியை வழிநடத்த சசிகலாவை பொதுச் செயலராக்குவதே ஒரே வழி என்றும், அதிமுகவில் உருவாகியுள்ள வெற்றிடத்தை நிரப்ப சசிகலாவை நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மறைந்த ஜெயலலிதாவுக்கு இறுதி வரை நிழலாக இருந்தவர் சசிகலா எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்பி சசிகலாவை முடக்க முயற்சிப்பதாகவும், ஒருபுறம் பாராட்டிவிட்டு மறுபுறம் கட்சியினரை விட்டு வதந்திகளை பரப்புவதாகவும், குட்டையை குழப்பி மீன் பிடித்து விடலாம் என்ற ஒரு சில எதிர்க்கட்சிகளின் ஆசை நிறைவேறாது எனவும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என கட்சியின் நிர்வாகிகள் வலியுறுத்திய நிலையில் முதல்வர் பன்னீர்செல்வமும் சசிகலா கட்சி தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். பீகார் மாநிலத்தில் வேகமாக சாலையில் சென்ற பேருந்து திடீரென நிலை தடுமாறி கழிவுநீர் கால்வாயில் சரிந்து விழுந்த விபத்தில் பயணிகள் 6 பேர் பலியாகினர். பீகார் மாநிலம் நாளந்தா மாவட்டத்தில் மிசியா கிராமம் அருகே சென்ற பேருந்து ஒன்று திடீரென நிலை தடுமாறி கழிவுநீர் கால்வாயில் விழுந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளில் 5 பேர் உடல் நசுங்கி பலியாகினர். 25 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்ட குழுவினர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக, அடுத்து பலியானோர் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. அவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்விற்காக பீகாரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சரான சுஷ்மா ஸ்வராஜ் கடந்த சில மாதங்களாக சிறுநீரக செயல்பாட்டு பாதிப்பினால் அவதிப்பட்டு வந்தார். தேவைப்படும் போது அவருக்கு டயாலிசிஸ் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. சுஷ்மா ஸ்வராஜ் கடந்த நவம்பர் 7ஆம் தேதி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். அது பற்றிய தகவலை அவர் நவம்பர் 16ஆம் தேதி தமது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். சுஷ்மாவின் மகளுக்கும் சர்க்கரை நோய் இருப்பதால் அவரது சிறுநீரகத்தை அவருக்கு பொருத்தலாம் என்ற ஆலோசனையை மருத்துவர்கள் நிராகரித்தனர். அதனைத் தொடர்ந்து வேறொருவர் மூலமாக அவருக்கு சிறுநீரகம் ஏற்பாடு செய்யப்பட்டது. நேற்று காலை 8:30 மணி அளவில் தொடங்கிய சிறுநீரகம் மாற்று சிகிச்சை 6 மணி நேரம் நீடித்து மதியம் 2:30 மணிக்கு முடிவடைந்தது. எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குனர் MC மிஸ்ரா மற்றும் துணை டீன் VK பன்சல் ஆகிய இருவர் தலைமையிலான மருத்துவர்கள் குழு இந்த சிகிச்சையை மேற்கொண்டது.
தற்போது சுஷ்மா ஸ்வராஜ் உடல்நலம் தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். We are monitoring her condition very closely. The transplanted kidney has started functioning with all those who are concerned about her health, and over next few days we expect that her recovery would be as we expect. பீகார் மாநிலத்தில் காவலாளியை சுட்டுக் கொன்று ஏடிஎம்மில் இருந்து பல லட்சம் ரூபாயை அள்ளி சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஏடிஎம் மைய காவலாளி கொல்லப்பட்டதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாட்னா நகரின் மௌரியா லோக் மார்க்கெட் பகுதியில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு சொந்தமான ஏடிஎம் மையம் உள்ளது. நள்ளிரவில் அந்த ஏடிஎம்மிற்கு சில கொள்ளையர்கள் வந்தனர். அவர்களின் கொள்ளை முயற்சியை அங்கு பணியில் இருந்த காவலாளி குந்தன் என்பவர் தடுத்து நிறுத்த முயன்றார். இதனால் ஆத்திரமடைந்த கொள்ளை கும்பல் அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டது. இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு மிக அருகில்தான் கோட்வாலி காவல் நிலையம் உள்ளது. ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருந்த கோட்வாலி காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் அவினாஷ் குமாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்தார். ஏடிஎம் மைய காவலாளி கொல்லப்பட்டதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலைகளில் தடுப்புகளை போட்டு மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தினர். நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் நடத்திய தாக்குதலில் புதுக்கோட்டை ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் 7 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து நேற்று காலை 199 விசைப்படகுகளில் சுமார் 800க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்களில் ராமையன் என்பவருக்கு சொந்தமான 2 படகுகளில் சென்ற 8 மீனவர்கள் பன்னாட்டு கடல் பகுதியில் மீன்பிடித்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் புதுக்கோட்டை மீனவர்களின் விசைப்படகுகளை நிறுத்தி மீனவர்களை கட்டை இரும்பு கம்பிகளால் தாக்கினர். இதை பார்த்து பயந்த மீனவர்கள் சிலர் கடலில் குதித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த இலங்கை கடற்படையினர் கடலுக்குள் குதித்த மீனவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு படகில் ஏறுமாறு மிரட்டியுள்ளனர். தொடர்ந்து படகில் ஏறிய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கியதுடன் துன்புறுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் படுகாயமுற்ற உடனடியாக கரைக்கு திரும்பிய மீனவர்கள் மணமேல்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு கடலுக்கு சென்ற மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய எல்லையிலேருந்து ஒரு நாட்டில் தூரத்தில் இருக்கும்போது வந்து எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏறினோன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிற ஜாமான்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்கி டாக்கி எக்கோஸ் வந்துட்டு ஜிபிஎஸ் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு ஆள் போய் தண்ணியில் விழுந்துட்டார். அடித்தோன்னே தண்ணியில் விழுந்தோடனே ஏறுன்னு சொன்னோன்னே பயந்துக்கிட்டு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற ஒன்றாங்க. ஏறாத இருந்ததுனால சுற்றி சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே சர்வதேச எல்லையில் தான் இருந்தோம். ஸ்ரீலங்கா எல்லையை கூட போகல. இந்திய இலங்கை நேவி வந்து எங்களை வந்து பிடிச்சாங்க. 10 பேர் ஏறி வந்து எல்லாத்துக்குமே கவரு தான் கவரு ஓஸு பைப்பு அடித்தாங்க. அடித்தோடனே என் தம்பிக்கு 3 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 3 பேரும் அடித்தாங்க முடியாது தண்ணில் பாய்ச்சிட்டாங்க. அதில் நான் ஒரு ஆள் தான் போட்டில் இருந்தேன். 3 பேரையும் தண்ணியில் வச்சு சுட்டாங்க. தமிழ்நாடு அரசு என்ன மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா எல்லாருமே இல்லைன்னா நாங்கள் தீக்குளிச்சு தான் சாகிற மாதிரி இருக்குது. ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டிக்கு சொந்தமான சென்னையில் உள்ள இடங்களில் சோதனை நடத்தியதில் இதுவரை 170 கோடி பணம் மற்றும் 179 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காட்பாடியில் உள்ள அவரது வீட்டில் விடிய விடிய வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரரான சேகர் ரெட்டி, அவரது உறவினர் ஸ்ரீனிவாச ரெட்டி, பிரேம் ரெட்டி ஆகியோரின் வீடுகள், அலுவலகங்களில் கடந்த 8ஆம் தேதி முதல் வருமான வரித்துறையினர் முனைப்புடன் சோதனை நடத்தி வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக 96.89 கோடி ரூபாய் ரொக்கப்பணம், 127 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்திருந்தனர். 3வது நாளாக நேற்றும் சோதனை நடந்தது. இது தவிர சென்னையில் உள்ள ஒரு ஹோட்டலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 52 கிலோ தங்க கட்டிகளும் சிக்கியுள்ளன. இத்துடன் சேர்த்து பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த தங்கத்தின் அளவு 179 கிலோவாகும். இதனிடையே நேற்று மாலை சேகர் ரெட்டிக்கு சொந்தமான காட்பாடி காந்தி நகரில் உள்ள வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையை தொடங்கினர். இந்த வீட்டிற்கு ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த சீல்களை அகற்றி கூடுதல் ஆணையர் முருகபூபதி தலைமையில் 8 அலுவலர்கள் விடிய விடிய சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். 4வது நாளாக இன்று காலை 7:30 மணி அளவில் இந்த சோதனை முடிவுக்கு வந்தது. சேகர் ரெட்டியின் மனைவி ஜெயஸ்ரீ முன்னிலையில் நடைபெற்ற இந்த சோதனையில் கணக்கில் காட்டப்படாத பல கோடி மதிப்பிலான தங்கம், சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோதனையை முன்னிட்டு ரெட்டியின் வீட்டை சுற்றி துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
கச்சத்தீவில் இலங்கை அரசால் 1 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட புனித அந்தோணியார் ஆலய அர்ச்சிப்பு விழா வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இந்த அர்ச்சிப்பு விழாவில் பங்கேற்க அனுமதி கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் வலியுறுத்தி வந்தனர். மத்திய அரசு இதற்கு மறுப்பு தெரிவித்தது. இதையடுத்து தடையை மீறி கச்சத்தீவு செல்வோம் என்று மீனவர்கள் அறிவித்தனர். இதனிடையே முதல்வர் ஜெயலலிதா காலமானதை தொடர்ந்து கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய அர்ச்சிப்பு விழா ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் டிசம்பர் 23ஆம் தேதி அந்தோணியார் ஆலய திறப்பு விழா நடைபெறும் என்று யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானரத்னம் நேற்று அறிவித்தார். இலங்கை அரசும் இதற்கு அனுமதி அளித்துள்ள நிலையில் விழாவுக்கான ஏற்பாடுகளை இலங்கை கடற்படை வடக்கு மாகாண நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள வர்தா புயல் மேலும் வலுவடைந்து அதிதீவிர புயலாக மாறி நாளை கரையை கடக்க உள்ள நிலையில் அது நகரும் பாதையிலும் சிறிது மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வானிலை மைய அலுவலர்கள் தெரிவித்தனர். வர்தா புயல் தற்போது விசாகப்பட்டினத்திலிருந்து 790 கிலோமீட்டர் தொலைவிலும் மசூலிப்பட்டினத்திலிருந்து 870 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இந்த நிலையில் வர்தா புயலின் நகரும் பாதையில் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் புயல் கரையை கடக்கும் பகுதியை சென்னை வானிலை ஆய்வு மையம் விரைவில் மாற்றி அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரியவந்துள்ளது. வர்தா புயல் அதிதீவிரமடைந்துள்ள நிலையில் கரையை கடக்கும் முன் இதன் தீவிரம் குறைந்துவிடும் என்றும் வானிலை மையத்தினர் தெரிவித்தனர். வர்தா புயல் காரணமாக தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் வடகடலோர தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வடகடலோர தமிழகத்தில் 36 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கூறினர். புயல் கரையை கடக்கும் போது சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் காற்று வேகமாக வீசக்கூடும் என்பதால் ஆந்திர கடற்கரையை நோக்கி மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விஷவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் பலி, தனியார் ஆலை அலுவலர்கள் 3 பேர் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை தொழிலதிபர் சேகர் ரெட்டி உள்பட பலரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் புதிய பணத்தாள்கள் மற்றும் தங்கம் குறித்து மத்திய அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தொடர்ந்து முடக்கப்பட்டு வருவதற்கு பிரதமர் நரேந்திர மோடியே காரணம் என குற்றம் சாட்டினார். மதிப்பிழந்த பணத்தாள் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்திற்கு வந்து விளக்கம் அளிக்க பிரதமர் தயக்கம் காட்டி வருவதாக கூறிய அவர், இது தொடர்பாக பொது மேடைகளில் எதிர்க்கட்சிகள் மீது அவர் அவதூறு பரப்பி வருவதாக தெரிவித்தார். பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசிடமிருந்து அதிமுக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் டி ராஜா கேட்டுக்கொண்டார். பாராளுமன்றம் குளிர்கால கூட்டத்தொடரில் இப்படி செயல்படாமல் அமளிக்கு ஆளாகி இருப்பதற்கு காரணம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் அதற்கு பொறுப்பு. ஒரு குறிப்பிட்ட நபரிடம் கோடிக்கணக்கில் புதிய ரூபாய் நோட்டுகள் எப்படி குவிந்தது? இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியை சார்ந்தது, பிரதமர் மோடியை சார்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே தனியார் தொழிற்சாலையில் விஷவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் பலியான வழக்கில் ஆலை அலுவலர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பாயாசம் பாக்கத்தில் தனியாருக்கு சொந்தமான துடைப்படம் தயாரிக்கும் ஆலை உள்ளது. இந்த ஆலையில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் சுத்தப்படுத்தப்படும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் 2 பேர் விஷவாயு தாக்கி பலியாகினர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து புழல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தொழிற்சாலையின் மேற்பார்வையாளர் சிவக்குமார், காவலர் மாரி, உதவியாளர் ராஜேந்திரன் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். 3 பேரும் பொன்னேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் நீதிபதி உத்தரவின் பேரில் சிவக்குமார் உள்பட 3 பேரும் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தலைமறைவாக உள்ள தொழிற்சாலையின் உரிமையாளர் பரத்குமாரை காவல்துறையினர் முனைப்புடன் தேடி வருகின்றனர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் பணியை பொருட்படுத்தாமல் நள்ளிரவிலும் மக்கள் காத்திருந்து அஞ்சலி செலுத்தினர். சென்னை கடற்கரை சாலையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் உள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சென்னை மட்டுமின்றி புறநகர் பகுதி மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் நேற்று வந்திருந்தனர். இதனால் நீண்ட வரிசையில் காலை முதலே மக்கள் நின்று அஞ்சலி செலுத்தினர்.
இரவு வரை கூட்டம் குறையாததால் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நள்ளிரவு வரை நீடித்தது. அம்மா வந்துட்டு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க. இதுக்காகவே நாங்கள் வந்திருக்கோம். நைட் ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலி எல்லாருமே அழைச்சிட்டு அம்மாவை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறக்காக பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ கூட அதே கூட்டம், அதே மக்கள் அதை இன்னும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுலேருந்து என்னென்னா அம்மா மேலே மக்கள் எல்லாரும் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எவ்வளோ நல்லவங்கங்கிறது இப்போ தான் தெரியுது. எவ்வளோ பேர் மனசில் எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கிறது இப்போ தான் தெரியுது. ரொம்ப காலமாக வந்து மேடமோட அவங்களோட ஒர்க்ஸை பார்த்து வி ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஹர். உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பேர் லட்சம் ஜனங்க வராங்க, சுற்றி இருக்காங்க. ஷீ இஸ் தேர், பட் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, பேச முடியல, ஒன்றும் காண்டாக்ட் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திண்டுக்கல் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் செயல்படும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளுக்கு புவிசார் குறியீடு மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளது. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு திண்டுக்கல் மற்றும் திருச்சியில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டன. அப்போது மிகுந்த தரத்துடன் தயாரிக்கப்பட்ட தோல் பொருள் கிழக்கிந்திய தோல்கள் எனும் பெயரில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இன்று வரை அதே பெயரை நீடித்து வரும் நிலையில் இந்த தோல் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என அதன் உரிமையாளர்கள் மத்திய அரசிடம் கோரினர். இந்நிலையில் திண்டுக்கல் வர்த்தக சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் 55 தோல் பதனிடும் தொழிற்சாலைகளுக்கு புவிசார் குறியீட்டை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் பெருமை சேர்க்கின்ற திண்டுக்கல் மற்றும் திருச்சியில் உற்பத்தியாகின்ற கிழக்கிந்திய தோலுக்கு புவிசார் குறியீடு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் 55 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த புவிசார் குறியீடு சான்றிதழ்களை பெறாமல் யாராவது தயாரித்தாலோ விற்றாலோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த சட்டத்தில் இடம் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கிராமங்களில் நடமாடி வரும் காட்டு யானைகளை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒட்டஞ்சத்திரத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து வெளியேறிய காட்டு யானைகள் புலிகுத்திக்காடு, பெத்தேல்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடமாடி வருகிறது. இதனால் அன்றாட தேவைகளுக்கு வெளியே செல்ல முடியாமல் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தவித்து வருகின்றனர். பரப்பலாறு அணையில் தண்ணீர் இல்லாததால் கருவேப்பிலை ஓடை மற்றும் மூங்கில் காட்டு பகுதியில் யானைகள் தஞ்சமடைந்து வருகின்றன. யானைகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் மாணவர்கள் பள்ளிகளுக்கு கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் மக்கள் யானைகளை வனப்பகுதிகளுக்குள் விரட்ட வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். வார விடுமுறையை முன்னிட்டு புகழ்பெற்ற கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் உள்ளூர் வர்த்தகர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானலில் கடும் குளிர் நிலவி வருவதால் வார நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை பெருமளவில் குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்திருந்தனர். இதனால் தங்கும் விடுதி மற்றும் உணவக உரிமையாளர்கள், வாகன ஓட்டுநர்கள் உட்பட பல்வேறு தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் உற்சாகமடைந்தனர். குடும்பமாய் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் வாடகை கார்களில் குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு மையங்களை ஆர்வமுடன் பார்வையிட்டனர். வார நாட்களில் கூட்டம் இல்லாத நிலையில் விடுமுறை நாளில் அதிக அளவு மக்கள் வந்ததால் தங்களுக்கு போதிய வருவாய் கிடைத்துள்ளதாக பல்வேறு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்தனர். ISL கால்பந்து அரையிறுதி முதல் சுற்று போட்டி மும்பையை வென்றது கொல்கத்தா அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அறிவியல், இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஸ்வீடனில் நடைபெற்ற விழாவில் நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டன. பன்னாட்டு அளவில் அறிவியல், இலக்கியம், கலை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நிகழ்வாண்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனையாளர்களுக்கு ஸ்வீடனில் உள்ள ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற சிறப்பு விழாவில் நோபல் பரிசு தேர்வுக்குழு அமைப்பாளர் பேராசிரியர் கரல் ஹென்ரிக் ஹெல்டன், ஸ்வீடன் மன்னர், இளவரசிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இந்த விழாவில் இயற்பியலுக்கான நோபல் பரிசுகளை பிரிட்டன் அறிவியலாளர்கள் டேவிட் தௌலஸ், டங்கன் ஹால்டேன், மைக்கேல் காஸ்டர்லெட்ஸ் ஆகிய 3 பேர் பெற்றுக்கொண்டனர். வேதியியலுக்கான நோபல் பரிசை பிரான்ஸ் அறிவியலாளர் ஜீன் பியர் சோவச், அமெரிக்க அறிவியலாளர் சர் ஃப்ரேசர் ஸ்டோடட், நெதர்லாந்து அறிவியலாளர் பெர்னார்ட் ஃபெரிங்கா ஆகிய 3 பேரும் இணைந்து பெற்றுக்கொண்டனர். மருத்துவத்திற்கான நோபல் பரிசை ஜப்பானைச் சேர்ந்த சாதனையாளர் யோஷினோரி ஓஷிமிக் பெற்றுக்கொண்டார். அமைதிக்கான நோபல் பரிசு கொலம்பியா அதிபர் யுவான் மேனுவேல் சாண்டோஸுக்கு வழங்கப்பட்டது. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்க பாடகர் பாப் டிலனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை. Of topological phase transition and topological phases of matter. May I now ask you to step forward and receive your Nobel Prizes from the hands of His Majesty the King. Beståndsdelar för att kunna fungera optimalt och anpassa sig till nya omständigheter. So your research is an outstanding example ISL கால்பந்து போட்டி அரையிறுதியின் முதலாவது சுற்றில் கொல்கத்தா அணி 3-2 என்ற கோல் கணக்கில் மும்பையை வென்றுள்ளது. 3வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் லீக் முடிவில் முதல் 4 இடங்களை பிடித்த மும்பை சிட்டி FC, கேரளா பிளாஸ்டர்ஸ், டெல்லி டைனமோஸ், அத்லெட்டிகோ டி கொல்கத்தா ஆகிய அணிகள் அரையிறுதியை எட்டின. ISL கால்பந்து போட்டியில் கொல்கத்தாவில் நேற்று இரவு நடந்த அரையிறுதியின் முதலாவது சுற்று ஆட்டத்தில் மும்பை கொல்கத்தா அணிகள் மோதின. கொல்கத்தா அணி வீரர்கள் மிக திறமையாக ஆடினர். ஆட்டம் தொடங்கிய 3வது நிமிடத்தில் கொல்கத்தா வீரர் ரால்ட் தலையால் முட்டி கோல் அடித்தார். 10வது மற்றும் 19வது நிமிடங்களில் மும்பை வீரர்கள் லியோ கோஸ்டா, ஜெர்சன் வியரா கோல் அடித்தனர். ஆட்டத்தின் 39வது நிமிடத்தில் கொல்கத்தாவின் நட்சத்திர வீரர் இயான் ஹூமே 27 மீட்டர் தூரத்தில் இருந்து பந்தை துல்லியமாக கோலுக்குள் அனுப்பினார். கொல்கத்தா அணி வீரர் இயான் தங்களுக்கு வழங்கப்பட்ட பெனால்டி வாய்ப்பையும் கோலாக்கியதால் அந்த அணி முன்னிலை பெற்றது. முடிவில் கொல்கத்தா அணி 3-2 என்ற கோல் கணக்கில் மும்பையை வென்றது. அடுத்ததாக இவ்விரு அணிகளும் நாளை மறுதினம் மும்பையில் நடைபெறவுள்ள அரையிறுதியின் 2வது சுற்றில் சந்திக்கும். இதில் டிரா செய்தாலே கொல்கத்தா இறுதிப் போட்டிக்கு சென்றுவிடும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம். சசிகலா அதிமுக பொதுச் செயலராக வேண்டும், முதல்வர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள். நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல், இலங்கை கடற்படை மீண்டும் அட்டொழியும். வர்தா புயல் அதிதீவிரமடைந்துள்ளது, தமிழகத்தில் கடக்க வாய்ப்புள்ளதாக தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.